ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ ஸ்வாதி. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. நல்லா 3 விசில் வந்து அந்த ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா நான் இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ சூப்பராகவே வந்துச்சு. நான் நிறையா டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்படி தான் வந்துட்டு செய்வேன். ஸோ இது என்னோடய வந்துட்டு ஒரு பர்சனலாக நான் செய்கிற கீ ரைஸ் இல்லை கோகோனட் மில்க் ரைஸ் இந்த மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ இது பர்சனலாக எனக்கு நான் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவேன். எனக்கு ரொம்பவே வந்துட்டு டேஸ்ட்டு பிடிக்கும். ஸோ அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களுக்கும் இப்படி தான் நான் செஞ்சு கொடுப்பேன். ஸோ இதோட சைட் டிஷ் வந்து நீங்கள் ஸோ ஃபைனலாக நம்மளோட கீ ரைஸ் இல்லை புலாவ்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு சைடிஷாக இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெஜ்ஜில் ஒரு கிரேவி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை விட இந்த ரைஸுக்கு வந்துட்டு சிக்கன் கிரேவி இருந்துச்சுன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் கிரேவி இல்லை எக்கு தொக்கு ஸோ இதெல்லாமே இருந்ததுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து செய்யக்கூடாது நான்வெஜ்ஜு. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி நிறையா காய்கறி எல்லாம் கேரட்டு பீன்ஸு பொட்டேட்டோ இது மாதிரி ஒரு 4-5 காயெல்லாம் போட்டு ஒரு கிரேவி வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இந்த ரைஸுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ இதோட நீங்கள் ஆனியன் ரைத்தா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு வந்து சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நானும் வந்து சாப்பிட போகிறேன் கைஸ். ஓகே கைஸ், பாய். ஸோ இன்னொரு நல்ல ஒரு குக்கிங்கோட உங்களை நான் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Ready for funning, rolling, camera rolling, recording, and the go. நல்ல ஸ்டைலாக வந்து சுற்றி நல்ல ஒரு எடிட்டிங்கை போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி கடைசியில் வராமல் நார்மலாகவே என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்ல தரணும்.